ரீசெண்டா மெஸ்ஸி இந்தியாவுக்கு வந்தப்போ ஸ்டாச்சு வச்சு செலிப்ரேட் பண்ணி வெல்கம் பண்ண நாம இந்தியாக்காக ஃபுட்பால்ல இன்டர்நேஷனல் லெவல்ல கோல் போட்ட சுனில் சேத்ரியை மறந்தோம். சுனில் சேத்ரி பெரிய லக்ஸுரியான ஃபேமிலி எல்லாம் பிறக்கல. அவங்க அப்பா ஆர்மிக்காக இந்தியாலேயே சிட்டி டு சிட்டி மூவ் ஆகிறத பார்த்து வளர்த்தாரு. இதுதான் அவருக்கு ஒரு பெரிய டிசிப்ளினே கத்துக்கணும். எல்லாரும் மாதிரி அவருக்கும் ஒரு பெரிய ஃபுட்பாலர் ஆகணும்னு கனவோட அதுக்கு நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டு பிராக்டிஸ் பண்ணி கிளப் மேட்சஸ் எல்லாம் ஆடி 20 வயசுலயே அவருக்கு இந்தியன் டீம்ல விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. ஃபுட்பால்னாலே மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோன்னு எல்லாரும் சொன்னப்போ சுனில் சேத்ரி வாஸ் அமாங் த டாப் இன்டர்நேஷனல் ஸ்கோரர் இன் த வேர்ல்ட். இந்தியாக்காக நிறைய மேட்சஸ் விளையாடி எஃபோர்ட் போட்டு 173வது ரேங்க்ல இருந்த இந்தியாவை 94th ரேங்க் கொண்டு வந்திருக்காரு. பட் இந்தியனா இருக்கிற நாம கிரிக்கெட் கொடுக்குற அட்டென்ஷன் கூட ஃபுட்பாலுக்கு கொடுக்கலன்னு டிசப்பாயின்மெண்ட் ஆகி நீங்க திட்டுறதா இருந்தாலும் கத்துறதா இருந்தாலும் என் சப்போர்ட் பண்ணாலும் அபியூஸ் பண்ணாலும் ஸ்டேடியம்க்கு வந்து பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட வீடியோ போட்டு கேட்கிறாரு. பட் சுனில் சேத்ரியை நினைச்சாலும் இப்ப நம்ம அவர் விளையாடுறத பார்க்கவே முடியாது. பிகாஸ் சுனில் சேத்ரி ரிட்டையர்ட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் ஃபுட்பால். இதுல இருந்து ஒரே ஒரு லெசன் தான் நான் கத்துக்கிறேன். You don't need the world to believe in you to become world class. You just need to believe in the work you do. Because சுனில் சேத்ரி அவர் வேர் பண்ற ஜெர்சி மேல நம்பினாரு. This man deserve this.